வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான மேஜிக்கான கதை கேட்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க தினமும் தூக்கிட்டு போற ஸ்கூல் பேக் திடீர்னு பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த கதையில அப்படி ஒரு பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சரி, இப்ப கொஞ்சம் யோசிங்க. உங்க ஸ்கூல் பேக்குக்கு திடீர்னு வாய் முளைச்சா அது உங்ககிட்ட என்ன பேசும்? ஒருவேளை அப்பாடா இன்னைக்கு நான் ரொம்ப கனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா? இல்லனா சி உள்ள ஒரே குப்பையா நாத்த அடிக்குதுன்னு கோவப்படுமா? எதுவா வேணா இருக்கலாம் இல்லையா? சரி வாங்க, நம்ம ராமுவோட ஸ்கூல் பேக் என்னதான் சொல்லுச்சுன்னு பாப்போம். இவன் பேர் தான் ராமு. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றான். பாவம், ரொம்ப டயர்டா இருக்கான் போல. அப்பாடா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க, அவன் போட்டிருந்த ஷூவை கழட்டி வெர்ன்னு ஒரு பக்கம் வீசுறான். அதுக்கப்புறம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க வேண்டிய அந்த ஸ்கூல் பேக்கு, அதோட பேரு மணி, அதையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இன்னொரு பக்கம் தூக்கி போடுறான். பாவம் அந்த மணி பேக். தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அந்த பேக் நேரா சோஃபாவுக்கு அடியில போய் விழுந்துருச்சு. ஆனா நம்ம ராமுவுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நேரா போய் அவனுக்கு பிடிச்ச டிவியை பார்க்க உக்காந்துட்டான். ராமு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆனா இங்க சோஃபாவை கடியில ஏதோ ஒன்று நடக்க போகுது. அந்த பேக் மெதுவா லேசா அசைய ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும்? அப்போ சோஃபாவுக்கு அடியில இருந்து ஒரு மெல்லிய குரல், அம்மா, என் இடுப்பெல்லாம் வலிக்குதே, ராமு, என்னால எழுந்திருக்கவே முடியலடா அப்படின்னு. என்னது இது? யாரு பேசுறா? அடா, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கூல் பேக் மணி தான் பேசுது. இந்த குரலை கேட்ட ராமுவுக்கு ஒரு நிமிஷம் உறைஞ்சே போயிட்டான். சுத்தி முத்தி பார்க்கறான், ஒருத்தரையும் காணோம். மெதுவா சோஃபாவுக்கு அடியில எட்டி பார்த்தா அவனோட பேக் அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோதான். ஐயையோ பேய், என் ஸ்கூல் பேக் பேசுது, காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா மணி சும்மா விடல. ஏய் ராமு, நில்லுடா, ஓடாத. முதல்ல நான் படுற கஷ்டத்தை எல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல இருந்த புகாரை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. ராமு தன்னை சரியாவே நடத்தாததுல மணிக்கு செம்ம கோவம். அது நேராவே கேட்டுருச்சு. நான் என்ன குப்பை தொட்டின்னு நினைச்சியா? இப்படி கண்ட குப்பையெல்லாம் என் வயித்துக்குள்ள போடுற அப்படின்னு கோபமா கேக்குது. அட கடவுளே, மணிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். போன வாரம் சாப்பிட்ட வாழைப்பழத்தோலாம், அப்புறம் கிரவுண்டுல இருந்து எடுத்த 2 கல்லு, ஒரு உடைஞ்ச ஸ்கேலு, அட கொடுமையே, ஒரு கிழிஞ்சு போன செருப்பு கூட இருக்கு. இதனாலதான் மணி ஒரே நாத்தத்தோட ரொம்ப கனமா இருந்திருக்கு பாவம். மணி இப்படி கோபமா பேச பேச என்னாச்சே தெரியுமா? அதோட ஜிப்பு சர்ருன்னு தானாவே திறக்குது. உள்ள இருந்த குப்பை அழுக்கு எல்லாம் தொப்பு தொப்புன்னு வெளியில வந்து செதறுது. இத பார்த்த ராமுவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போதான் ராமுவுக்கு அவன் செஞ்ச தப்பு புரியுது. சாரி மணி, இனிமே நான் இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்றான். ஆனா மணிக்கு கோபம் இன்னும் குறையல. அதெல்லாம் முடியாது, உன் கூட இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தயாராகுது. அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய அதிசயம். திடீர்னு அந்த பேக்கோட அடியில இருந்து 2 குட்டி கால்கள் முளைக்குது. பார்க்கவே ரொம்ப கியூட்டா ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கு. தபா தபா தபான்னு ஒரு சத்தம். மணி அந்த குட்டி கால்களை வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. தன்னை நல்லபடியா சுத்தமா பாத்துக்கிற ஒரு புது ஓனரை தேடி வாசலை நோக்கி வேகமா ஓடுது. இத பார்த்ததும் ராமுவுக்கு உசிரே போன மாதிரி ஆயிடுச்சு. நில்லு மணி, ப்ளீஸ் நில்லு, நீ போயிட்டா நான் நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட துரத்திக்கிட்டு ஓடுறான். ஓடி ஓடி களைச்சு போன ராமு மூச்சு வாங்க தரையில உட்கார்ந்துட்டான். அவனுக்கு அழுகையே வந்துருச்சு. அவன் உண்மையாவே வருத்தப்பட்டான். மணி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் செஞ்சது ரொம்ப தப்புதான்னு மனசார மன்னிப்பு கேக்குறான். ராமு வெறும் சாரி மட்டும் சொல்லல, தன்னோட ஃப்ரெண்டான மணிய நல்லா பாத்துக்க ஒரு 4 சூப்பரான ப்ராமிஸ் பண்றான். இனிமே உன்னை தூக்கி எறிய மாட்டேன், தினமும் உன்னை அழகா சுத்தம் செய்வேன், சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸ உடனே வெளியே எடுத்துருவேன், வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை குளிப்பாட்டி விடுவேன்னு சத்தியம் பண்றான். ராமு இவ்வளோ உண்மையா மனசுல இருந்து பேசுறத கேட்டதும் மணியோட கோவமெல்லாம் போயிடுச்சு. அது ஓடுறத நிறுத்திட்டு ராமு கூடவே இருக்க சம்மதிக்குது. ராமுவும் சொன்னபடியே உடனே அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு மணியை ரொம்ப அழகா சுத்தம் பண்றான். இப்போ மணி ஒரு ஹாப்பியான பேக். சரி குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நாம ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கிட்டோம் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம நண்பர்கள் மாதிரி. அதை நாம எப்படி பாத்துக்கணும்? ஒருவேளை நீங்க உங்க பேக சுத்தமா வச்சுக்கலனா, ராமுவோட பேக் மாதிரி அதுக்கும் கால் முளைச்சு ஓடி போனா என்ன பண்ணுவீங்க? அதனால அப்பப்போ உங்க பேகுக்குள்ள குப்பை எதுவும் இருக்கான்னு செக் பண்ணும். சரிதானே? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பேக்ல தேவையில்லாத குப்பை எதுவும் இருக்கா? இந்த கதை கேட்டதும் உடனே போய் உங்க பேகை திறந்து பாருங்க.
ராமுவும் மணியும் மறுபடியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாமளும் நம்ம பொருட்களை அன்பாவும் சுத்தமாவும் பார்த்துக்கிட்டா அதுவும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா உதவும். இதே மாதிரி இன்னொரு ஜாலியான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பை பை.